வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண ஒரு பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இன்டர்வியூ கொஷின் இன்டர்வியூ எப்படி கேட்பாங்கன்றத பற்றின ஒரு பேசிக் ஐடியாலஜியும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டக்கூடிய இன்டர்வியூ கொஷினை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ டிஸ்கிரைப் யுவர் ஐடியல் ஜாப்? ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆக போகிறீங்கன்னா அந்த இடத்துல எப்படி கேட்பாங்க? ஐடியல் ஜாப், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாபை பற்றி உங்களுக்கு ஐடியா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டஃபஸ்ட் டிசிஷன் யுவர் ஹாவ் டு டேக் யுவர் லைஃப்? ஸோ நம்ம கடுமையான சூழ்நிலைக்கும் போது நம்ம டிசிஷன் எப்படி எடுப்போன்றதை பற்றின ஒரு ஐடியாலஜி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ ரிக்ரெட் த மோஸ்ட் இன் யுவர் லைஃப்? ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லணும். யுவர் ஒர்க் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் சஃபரிங், வாட் யூ கேன் இம்ப்ரூவ் இட்? ஸோ நம்ம வேலை செய்யும் போது நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்மளால செய்ய முடியாமல் சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ மோஸ்ட் ஹை ஆஃப் த ஹெச்ஆர் இன்டர்வியூவில் வந்து இது கேட்பாங்க. நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுறதும் நிறைய இருக்குது. ஸோ நிறைய வளன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம அதை முடிச்சிடணும். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டு யூ கேனோ அபவுட் அவர் ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வி ப்ரொவைட் இன் அவுட் த அவர் கிளைண்ட்? ஸோ எங்களுடைய கம்பெனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கள் கம்பெனியோடைய ப்ராடக்ட்டு அப்புறம் சர்வீஸை வந்து கிளைண்ட்டுக்கு எப்படி போய் சேருதுன்றதை பற்றின ஐடியாலஜி உங்கள்கிட்ட கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து, ஹவு டு யூ சூன் யூ குட் ஹேபிள் டு ரீலோகேட் டு வேறு நாங்கள் வந்து உங்களை வேறோடைய லொக்கேஷனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணால் ஷிஃப்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்களும் அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. கிவ் அஸ் த குட் ரீசன் ஃபார் வை ஷுட் ஹேர் யூ? ஸோ உங்களை நாங்கள் எதனால் எடுக்கணுன்றதுக்கான குட் ரீசன் வந்து அதை பற்றி கேட்பாங்க. நீங்களும் வந்து ரெடியாக அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி கற்றுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெல் மீ அபவுட் யுவர் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் வென் யூ ஃபவுண்ட் இட் நெசசரி டு பி ப்ரீசியஸ் இன் த ஆர்டர் டு கம்ப்ளீட் த ஜாப். ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை எப்படி ஸ்பெசிஃபிக் டைமில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்றதை பற்றின ஐடியாவை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் யூ ஹேவ் டன் இஸ் டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் இன் த லாஸ்ட் இயர்? ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்க, ப்ரெசென்ட் இயரில் என்ன ஒரு புதுசாக நாலேஜ் கற்றுக்கிட்டீங்கன்றதை பற்றி கேட்பாங்க. ஸோ மேபி பாசிபிளான கொஷின்ஸ் இல்லை ஆல்ரெடி கேட்ட கொஷினை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதே கொஷின் தான் கேட்பாங்கன்றதுக்கு எந்தவித பாசிபிலிட்டியும் கிடையாது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோடைய ரீசன்ட்ஸ் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் வீடியோ வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பற்றி நம்ம ஃபர்தர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.